Taste the Daily. அண்மை செய்தி. 5ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் காலை 11 மணி நிலவரப்படி 23.66 விழுக்காடு வாக்குகளானது பதிவாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைப்பில் இருக்கிறார். ராஜீவ், மும்பை உள்ளிட்ட நகர்ப்புற பகுதிகளில் வாக்கு விழுக்காடு குறைந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன? இன்றைய தினம் 49 தொகுதிகளுக்கு அந்த 5வது கட்ட வாக்குப்பதிவானது காலை 7 மணி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் 11 மணி நேர அந்த நிலவரப்படி வாக்கு சதவீதம் பார்த்தோம் என்றால் 23.66% வாக்குகள் வந்து பதிவாகி இருக்கின்றது. நீங்கள் கேட்டது போல இந்த மும்பை போன்ற இந்த நகர்ப்புறம் மற்றும் புறநகர் பகுதிகளில் வாக்கு சதவீதங்கள் வந்துட்டு கடந்த முறை தேர்தல்களில் வந்து குறைந்திருந்தது. இதனை அதிகரிப்பதற்காக தேர்தல் ஆணையம் இந்த மக்களவை தேர்தலில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதற்கான அனைத்து வகையிலும் அந்த நடவடிக்கையை வந்து எடுத்து வராங்க. குறிப்பா சம்பந்தப்பட்ட மாநிலத்தினுடைய தேர்தல் அதிகாரிகளிடம் வந்து ஒரு முக்கிய ஆலோசனைகள் வந்து தேர்தல் ஆணையர் வந்து நடத்தியிருந்தார். அந்த கூட்டத்தில் வந்து இது போன்ற நகர்ப்புறங்களில் வந்துட்டு மக்களுக்கு தேவையான அந்த வசதிகளை செய்து கொடுக்கவும், வாக்காளர்கள் வந்து சிரமமின்றி வந்து வாக்களிக்குவதற்காக ஏதுவான அந்த சூழலை உருவாக்குவதற்கு குறித்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அதே போல அவர்கள் வாக்களிக்கும் அவர்களுடைய அந்த வாக்கினுடைய மதிப்பு வந்து எந்த அளவு இருக்கிறது, அவர்களுக்கான அந்த உரிமை வந்து அவர்களை வந்து உணரும் விதமாக பிரச்சாரங்களை வந்து மேற்கொள்ள வேண்டும் போன்ற விஷயங்களை வந்துட்டு அறிவுறுத்தலாக வழங்கியிருந்தார்கள். இது போன்ற ஒரு நிலையில இந்த நகர்ப்புறங்களாகட்டும், இது போன்ற பல்வேறு நகரங்களில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வந்துட்டு அவர்கள் தரப்பு அந்த கோரிக்கைகளை வந்து பல வருடங்களாக முன்வைத்து வருவதாகவும் இதனை வந்து நிறைவேற்ற வேண்டும் என்பது அவர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. குறிப்பாக மும்பை போன்ற அந்த பகுதிகளை எடுத்துக்கிட்டோம்னா அவர்கள் வந்து முன்வைக்கிறது பல விஷயங்களை வந்து முன்வைக்கிறார்கள். குறிப்பாக அங்கு வரக்கூடிய அந்த உப்புநீர் ஆலைகளில் தொடர்பான அந்த கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும், அதே போல ஆக்கிரமிப்புகளை வந்து அகற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து முன்வைத்து தான் அவர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இவ்வாறு இருக்கையில் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட இருக்கக்கூடிய கட்சிகள் வந்துட்டு அவர்களுடைய வாக்குறுதிகளை வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் அந்த நகரங்களுக்கு ஏற்றவாறு மக்களுடைய அந்த தேவை என்ன என்பதை வந்து ஆய்வு செய்து அது தொடர்பான இந்த தேர்தல் வாக்குறுதிகளை வந்து தயாரித்து அந்த தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டதை நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக இந்த 5ஆம் கட்ட அந்த வாக்குப்பதிவை பொறுத்தவரை பல்வேறு முக்கிய வேட்பாளர்கள் வந்து களத்தில் இருக்கின்றார்கள். ராகுல் காந்தி ஆகட்டும், அதே போல ராஜ்நாத் சிங் இருக்கின்றார், சிராக் பாஸ்வான் இருக்கின்றார், உமர் அப்துல்லா இருக்கின்றார். இவ்வாறு பல்வேறு முக்கிய வேட்பாளர்கள் வந்து இருக்கின்றார்கள். ராகுல் காந்தி பொறுத்தவரை ரேபரலி தொகுதியில் போட்டியிடுகிறார். அதே போல ராஜ்நாத் சிங் பொறுத்தவரை லக்னோ தொகுதியில் வந்து போட்டியிடுகிறார். இவ்வாறு பல முக்கிய வேட்பாளர்கள் வந்து களத்தில் இருக்கக்கூடிய நிலையில ராகுல் காந்தி மிக எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் ராகுல் காந்தியுடைய முக்கிய வேட்பாளராக கருதப்படுகிறார். அவருக்கு இந்த தேர்தலை பொறுத்தவரை ரேபரலியும் அதிகப்படியான அந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெறுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், கடந்த 20 ஆண்டுகளாகவே வந்து காங்கிரசுடைய ஒரு போட்டியாக ரேபரலி இருந்து வருகிறது. கடந்த 20 ஆண்டுகளாகவே வந்து சோனியா காந்தி அவர்கள் வந்துட்டு அந்த தொகுதியை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் மக்களவை தொகுதிகளுக்கு தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த தொகுதியில் ராகுல் காந்தி இந்த ஒரு தேர்தலில் வந்து போட்டியிடுகிறார். எனவே இந்த ஒரு தேர்தலில் வந்து அவருக்கு ஒரு மக்களுடைய ஆதரவு, அந்த தொகுதி மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் என எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இதற்கிடையில கூட சோனியா காந்தி தொகுதி மக்களுக்கு ஒரு கடிதத்தை வந்து எழுதியிருந்தார். குறிப்பாக 20 ஆண்டு காலமாக, இத்தனை ஆண்டுகளாக எனக்கு அளித்த அந்த ஆதரவை வந்துட்டு ராகுல் காந்திக்கு அளிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு செய்தியாக அந்த தொகுதி மக்களுக்கு வந்து கொடுத்திருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. எனவே இந்த தொகுதியை பொறுத்தவரை காங்கிரசுக்கு ஆதரவாக இருக்கும் எனவே சொல்லப்படுகிறது. அதே போல முக்கிய ஒரு வேட்பாளராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங், மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து அவருடைய வெற்றி வாய்ப்பு எந்த இருக்கிறது என்று பார்த்தால், குறிப்பாக கடந்த முறை கூட அவர் அமோக வெற்றி பெற்றிருந்தார். அவரை எதிர்த்து சமாஜ்வாதி கட்சி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளரை விட 57% வாக்குகள் வித்தியாசத்தில் வந்துட்டு இவர் வந்து வெற்றி பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மிக அதிகப்படியான அந்த ஆதரவுடன் வந்து அவர் போன முறை வந்து வெற்றி பெற்றிருந்த நிலையில இந்த முறை அவருக்கு அந்த வெற்றி வாய்ப்பு எளிதாகவே கிடைத்துவிடும் என்றுதான் அவர்கள் கட்சி வந்து கூறி வருகிறார்கள். இது போன்றுதான் ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வந்துட்டு தொடர்ந்து தங்களுடைய அந்த வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும் நோக்கில் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருந்ததை நாம் பார்க்க முடிந்தது. இவ்வாறாக தற்போது தேர்தல் இந்த வாக்குப்பதிவானது காலை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது போன்ற ஒரு நிலையில தான் அடுத்த 2 மணி நேரங்களில் ஒவ்வொரு 2 மணி நேரங்களுக்கும் அந்த தேர்தலுடைய அந்த வாக்கு சதவீதம் எவ்வாறு பதிவாகி இருக்கின்றது போன்ற அந்த விவரங்களை வந்துட்டு தேர்தல் ஆணையம் வந்து வெளியிட்டு வருகிறார்கள். பிரியா.
நிச்சயமா மும்பை உள்ளிட்ட நகர் பகுதிகளில் வாக்கு விழுக்காடு குறைஞ்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன, அதே போல மற்ற தொகுதிகளோட கள நிலவரம் என்ன அப்படிங்கிற விவரங்களை வழங்குறீங்க. நன்றி ராஜீவ். Taste the Daily.